நண்பர்களே, வில்லேஜ் சரவடி சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்றதுக்கு முன்னாடி நான் இந்த தடவை 4வது வருஷமாக ஐயப்ப சுவாமிக்கு மாலை போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்றதுக்கு இது ஒரு இது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கன்னி பூஜை அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கன்னி பூஜை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வருஷம் ஐயப்ப சுவாமிக்கு வேண்டி மாலை போடுறவங்க பண்ணுற பூஜை பேர் தான் கன்னி பூஜை. அவங்கள கன்னி சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றின விவரம்லாம் நம்ம குருசாமி சொல்லுவார். ஸோ அவர்கிட்ட கேட்டுப்போம். அதை தாண்டி இப்போ நம்ம நாளைக்கு, அதாவது 23/11/2025 அன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருமுடி. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு 22/11/2025 இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா சாமியோட சிலையை எடுத்து ஊர்வலமெல்லாம் போயிட்டு நல்லா பூஜை பண்ணி நாளைக்கு இருமுடி கட்டி கிளம்புவோம். ஸோ எல்லாத்தோட அப்டேட்டுமே நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். ஸ்டே டியூன். வாங்க பார்ப்போம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். சபரிமலை சரணமலை சுவாமி தவம் இருக்கும் புனிதமலை சுவாமி சரணம் ஐயப்பா சாமி சரணம் சாமி. இப்போ நம்ம கன்னி பூஜை எதுக்காக பண்றோம், அது என்ன, எதுக்காக அந்த பூஜை பண்றோம் சாமி, அதை பத்தி. ஐயப்பனை பார்க்கணும்னா முதல்வரோட கன்னிமார்கள் கன்னி பூஜை போட்டுட்டு தான் சபரிமலைக்கு வரணும். இது ஐதீகம். இதை பெரியவங்க எல்லாம் காலகாலமாக தொடர்ந்து பண்ணி வராங்க. அதை போய் சரமுகத்தில் பேட்டை சொல்லிட்டு ஐயப்பனை போய் அடைகிறாங்க. வருஷம் இந்த மாதிரி தான் எல்லாம் புது ஐயப்பன் தான் போயிருக்கிறாங்க. சாமி, அதாவது பூஜை தொடர்ந்து 48 நாள் விரதம் இருந்து ஐயப்பனுக்கு பூஜை செய்து வழிபாடு செய்து அன்னதானம் போட்டு ஐயப்பமார்கள் எல்லாம் இருமுடி கட்டு சபரிமலைக்கு போகிற சாமி. அதாவது நாளை 23ஆம் தேதி இருமுடி நடைபெறும் சாமி. சாமி 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 சாமி.
சாமியே சாமியே அன்னதான பிரபுவே